ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடி வந்து எப்படி விதையிலேருந்து உருவாக்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் வீடியோலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம எலுமிச்சை செடி வளர்க்குறதுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். உங்களுக்கு அதுலேருந்து எலுமிச்சை பழம் வர்றதுக்குங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். மினிமம் 1 இயர்லேருந்து 1.5 இயர் 2 இயர் கூட உங்களுக்கு ஆகலாம். அண்ட் இது வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. விதையிலேருந்து வளர்க்குறதுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து வளர்த்துட முடியும். இது வந்து பழம் இருக்குல்ல, நம்ம எலுமிச்சை பழம் எந்த உங்களுக்கு வெரைட்டி பிடிச்சிருக்கு, வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், கடையில் இருக்கிறதா இருக்கட்டும், பழம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு உங்களுக்கு இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் டவலாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பரில் நீங்கள் வச்சு ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் இல்லை நீங்கள் வெயிலில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஞ்சி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அது ஜஸ்ட் நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும். அந்த தோலை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ட்ரிக்கியான பார்ட் தான். நீங்கள் வந்து சேஃப்டி பின் இல்லைனா வந்து நம்ம குண்டூசி வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும், ரொம்ப எல்லாத்தையும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த டிப் மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதும். ஏன்னா அந்த டிப்லேருந்து தான் நமக்கு வந்து செடி வந்து முளைச்சி வரும். அதை நம்ம தோல் எடுக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் வரும், பட் ஆனால் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த டிப்பை வந்து ஜஸ்ட் லைட்டாக கீறி விட்டாலும் சரி, இல்லை அதில் லைட்டாக நம்ம எடுத்து விட்டாலும் சரி. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் கப் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் கப் வேணாம். பிளாஸ்டிக் கப்பில் வந்து அந்தளவுக்கு நமக்கு காற்று வெளில போகும்னு சொல்ல முடியாது. பேப்பர் கப்புங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பேப்பர் கப்பில் சின்ன சின்னதாக பாட்டம்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, சைட்ஸ்லேயும் ஹோல் போட்டுக்கோங்க. நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் மிக்ஸ் பார்த்திங்கன்னா, கோகோபீட் வந்து 50%, கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் வந்து 50%. இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியலாக இருக்கும். கோகோபீட்டை வந்து தண்ணியை நல்லா இழுத்து வச்சுக்கும். வெர்மி கம்போஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய சத்து உங்களுக்கு அது கொடுக்கும். இந்த பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கிறோம். பிரித்து வச்சுருக்க அந்த தோல் எடுத்த விதையை நம்ம இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஜஸ்ட் ஊற்றிடுங்க. மேலே ஏதாவது கவர் மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு 10 to 15 டேஸில் இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஜெர்மினேட் ஆகி வரதை பார்க்கலாம். நீங்கள் வாட்டர் வந்து எவ்ரி 3 டேஸ்க்கு நீங்கள் விட்டால் போதும், இல்லை எவ்ரி 2 டேஸ். உங்களுக்கு அது எப்படி காஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேஸில் 15 டேஸ் உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நார்மல் சன்லைட்லேயே வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 டேஸ்க்குள்ளே இப்போ நான் கட்டுற இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும், ரொம்ப ஸ்பீடாக வளராது. அண்ட் இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை நம்ம இந்த அடுத்த பாட்டில் நம்ம மாற்றி வைக்கலாம். ஸோ இதோட அடுத்த பார்ட் நான் வந்து கூடிய சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துகிட்டு மேலே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, டிப்ஸ் இருக்குன்னாலும் நம்ம வியூஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சக்திவேல். அடுத்த வீடியோவில் பார்க்கவே ஹாப்பி கவுனிங் டே.